இருங்க பல அயோக்கிய நபர்களின் உண்மை முகம் வெளியே வந்துகிட்டு இருக்கா. நம்ம எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமோட ஒரு பிஏ ஒருத்தர் இருக்கிறாரு. ஆளை பார்த்தா நல்ல வெள்ளை வெள்ளைன்னு நல்லா இருக்கிறாரு, நல்ல மனுஷன் பொறுக்குன்னு நம்மளாம் நினைச்சுட்டு இருந்தோம்ல. அவர் யார் அப்படிங்கிறத உண்மை முகம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறா. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பெண்களை எந்த அளவுக்கு தரக்குறைவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவா ஒரு இன்டர்வியூல உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு எந்த நெறியாளரும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம அதுக்கு அப்படியே சால்சாப்பனையா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோம். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு விஜயை பாராட்டும். இன்னும் 2026 காலகட்டங்களில் வந்ததுக்கு பிறகும் இதே மாதிரியான பிற்போக்குத்தனமான முட்டா பயலோ அப்படிதான் பேசணும். பிற்போக்குத்தனமான முற்போக்குத்தனம் என்னது? இது அயோக்கியத்தனத்தின் உச்சம். இதெல்லாம் ஒரு கட்சியில சில பெண்கள் ஒரு நபர் மேல அதீத அன்பு செலுத்திருக்கும் போது அப்படிதான் நடந்துக்கிடுவாங்க. விஜய் வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலை கூட்டங்களுக்கு தெரிய வருதான். செருப்பு அடுத்து அடிக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா அப்படிதான். அப்ப இவ்வளவு தற்கொலை கூட்டத்தை உருவாக்குறது நீங்க தானே. விஜய் வந்தது நேத்துக்கு 2024 வந்தாரு. இதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தா? வந்துட்டானோ எனக்குலாம் கடுப்பா இருக்கு, காண்டா இருக்குது எனக்கு. நான் சொல்லலையா, இந்த எலெக்ஷன் நெருங்கினதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்களையும் அந்த பெண்களையும் விஜய் அவர்களையும் எவ்வளவு தரக்குறைவா பேசலாமோ அந்த அளவுக்கு பேச பாருங்க. அடுத்த ஒரு 30 நாள் மனசை தைரியம் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் இந்த எஸ்வி சேகர் ஒருத்தர் வராரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? விளாங்குளத்துல அந்த விளாத்தி குளத்துல ஒரு பெண் அதாவது டாய்லெட் போயிருக்கிறாங்க. காட்டுக்குள்ள கழிப்பிடம் இல்ல, கழிவறை இல்ல, அதனால போயிருக்கிறாங்க. அங்க ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. அவங்க அந்த பெண் பாலியல் வன்கொடுமை போய் செய்ய இறந்து போயிட்டாங்க. தப்பு யார் மேல? நம்ம 2026 இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட ஒரு வீட்டுல கழிப்பறை இல்லை, அதனால அந்த பொண்ணு ஒரு புதருக்கு போய் தன்னோட காலை கடனை முடிக்க போயிருக்கு. அங்க அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப தப்பு யார் மேல? இப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தை உயர்த்தாம இருக்கிறது யாரு தப்பு? அரசோட தப்பு. வெக்கமே இல்லாம அந்த பொண்ணையும் அந்த நேரத்தில் அங்க போனுச்சு, காட்டுக்குள்ள போனுச்சு. இதுல எல்லார் வீட்லயும் போலீஸ் போட முடியுமா? செருப்பு எடுத்துட்டு போகணுமா? எல்லாருக்கும் இந்த மாதிரி பேசுறவங்களுக்குலாம் எனக்கு அதீத கோபம் வரும்போது இந்த மாதிரி வார்த்தை விட்டுறாங்க. எனக்கு அதுதான் இது. அதெல்லாம் அந்த மாதிரி இழிபிறவைகளை ஒதுக்கி தள்ளிட்டு தான் நம்ம அரசியலை பார்க்கணும். அவர்கள்லாம் மனுஷலாக நம்ம மதிக்க கூடாது அப்படிங்கிறதான் இல்லை. இது காலைல பார்த்துட்டு பயங்கரமா எனக்கு டென்ஷன் ஆகிட்டு. அதனால சரி விடுங்க. நம்ம எல்லாருடைய ஒற்றை கேள்வியாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் எப்போ வருவார், தலைவர் விஜய் அவர்கள் எப்போ வருவார், எப்போ பிரச்சாரத்தை தொடங்க போறார். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எப்பயாவது அந்த மனுஷன் விளாட போறாப்பல, எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு மீடியா சொன்னாங்க எலெக்ஷன் வந்தது பிறகு இறங்கிடுவாரு கும்பம் களத்தில் அங்கே போகுது. எலெக்ஷன் அறிவிச்சு இன்னொரு 7 நாள் ஆகுது, இது வரைக்கும் இறங்கலைன்னு வருத்தமாக இருந்தது. அதற்கான விடையும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அவருடைய பிரச்சாரம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, என்னென்ன பண்ண போகிறது, அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகிறதுங்கிறத அப்படின்னு ஷார்ட்டா உங்களுக்கு கன்வே பண்ண நான் ட்ரை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் என் தாத்தா. நிறைய பேருக்கு பயம், ஐயோ எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு அண்ணன் வேற ஒத்தையில நிக்கிறாப்புல, என்ன ஆக போதோ ஏதாக போதோ. ஏன்னா டிவியில் நிகழ்ச்சியெல்லாம் வேற மாதிரி சொல்றாங்க. டிஎம்கே வந்துடும் சொல்றாங்க, சில பேர் அதிமுக வந்துடும் சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன ஏது, அந்த மனுஷன் எப்போ வருவாரு அப்படின்னு பல மாதிரியான பயங்கள் தொற்றி கொண்டே இருக்கின்றன. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், எலெக்ஷன் முடிவு நம்ம கையில இல்லை, தமிழக மக்கள் கையில இருக்கு. தமிழக மக்கள் எல்லாம் எதற்காக காத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். வெற்றி தோல்வியெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம களத்தில் நிற்கிறோம். கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஒரு ஆட்டத்தை ஆட போறோம், அவ்வளவுதான். தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு பல்லாவரத்தில் தன்னுடைய 115 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறார். அவர் இன்னும் பல சட்டத்திட்டங்கள், சில எவ்வளவு எளிமையா மக்கள்கிட்ட கொண்ட சேர்க்கணும்னு பல ஐடியா மனுஷன் வச்சுக்கிறாங்க. தன்னோட நிறைய பேர் இந்த வேட்பாளர்களை இரண்டு கம்மியான நாட்கள் தான் இருக்கு. 115 பேர் அறிமுகப்படுத்தும் போது எந்தெந்த தொகுதின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்தந்த ஏரியா மக்களுக்கு தெரியும் வச்சுருங்களேன். விஜய் அவர்கள் ஒரு ஏஐ போட்டோ ஒன்று ரெடி பண்ணிட்டு, ஏஐ வீடியோ ஒன்று ரெடி பண்ணி அந்தந்த வாக்காளர்கள் உள்ள அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக அவர் ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார். அதனால ஈஸியா போய் சேர்ந்துடும் வச்சுங்களேன். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் 28ஆம் தேதி களத்தில் இறங்கி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க போகிறார். அவர் பிரச்சாரத்தை தொடங்கினதுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உண்மையிலேயே சொல்றேன், அடுத்த 25 நாள் விஜய் களத்தில் நிக்க போற 25 நாள் உண்மையிலே அதகலமா இருக்கும். அரசியல் தீப்பத்தி கொண்டு எரியும்.
ஒவ்வொரு நாளும். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு நாள் எங்கேயாச்சும் கரூர் வருவாப்பில், இல்லைன்னா தஞ்சாவூர் வருவாப்பில், இல்லைன்னா திருச்சி வந்து ஒரு மக்கள் நிர்வாகிகள் சந்திப்புன்னு ஒன்று நடத்துவாப்பில். அன்னைக்கு நாள் முழுக்க நமக்கு எப்படி இருக்கும்? எல்லா மக்களும் டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மொபைலை எடுத்தால் விஜய் பேசுனதான் வரும். நியூஸ் கார்டு என்ன பார்த்தாலும் விஜய் பேசுனது, விஜய் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு நாளுக்கே இப்படி இருக்குன்னா அடுத்த 25 நாளும் விஜய் அவர்கள் களத்தில் நின்று வீட்டுக்கு பக்கமே போகலடா, நான் எங்கனே சாப்பிட்றேன், எங்கனே குளிப்பேன், இங்கெல்லாம்டா இருப்பேன். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த மனுஷன் ரோட்லேயே நிற்க போகிறாப்புல, இந்த பல இடங்கள்லாம் நடந்து போகிறாப்புல, பல வீடுகளுக்கு போகிறாப்புல. அப்படி இருக்கிற பட்சத்தில் மீடியாலாம் என்ன பண்ணும்? மீடியாவுக்கு என்ன தேவை? டிஆர்பி தேவை. எவன் எங்கே செத்தானா எம்மன் நாசமாக போனாலும் எனக்கு டிஆர்பி வேணும். அவனுக்கு டிஆர்பி எங்கே கிடைக்குது அங்கே தான் கேமரா வைப்பாங்க. இதே நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தஞ்சாவூரில் முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு, மயிலாடுதுறையில் நம்ம எடப்பாடி ஐயா பேசியிருக்கிறாரு, விஜய் அவர் திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்கிறாரு. மீடியா யாருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கும்? விஜய்க்கு தான் ஃபோக்கஸ் கொடுக்கும். விஜய் ஃபோக்கஸ் பண்ணால் தான் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா விஜய் வீட்டு வாசலில் சும்மா அந்த கதை வச்சிருந்தாலே 4 லட்சம் பேர் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அது வெறும் கதவை மட்டுமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மனுஷனே வெளியில் வந்து பேசினா யாருக்கு ஃபோக்கஸ் கிடைக்குங்கிறேன். எல்லா மீடியா இதுக்கு பிறகுலாம் வந்து பெண் கண்ட்ரோல் பண்ணுதா, ஆண் கண்ட்ரோல் பண்ணுதா, திமுக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு மீடியாவை, அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா பிடி நீசா போடுவாங்க. நேரடியில் விஜய் அவர்கள் இந்த புறப்பட்டார், இந்த குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த புறப்பட்டுட்டார்னு இப்படியே வண்டியை போட்டுட்டு பாட்டை போட்டுட்டு ஃபோக்கஸ் முழுக்க விஜய்க்கு இருந்தா அடுத்த 25 நாளும் இந்த மக்கள், தமிழக மக்கள் டிவி, மொபைல், சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் யாரை பார்ப்பாங்க? விஜய் அவர்களை மட்டுமே பார்ப்பாங்க. அதனால இந்த அரசியல் களம் அடுத்த ஒரு 25 நாளுக்குள்ள இந்த ஓட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது செம்மையா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம தமிழக வெற்றி கழகம் முழுக்க நம்பி இருக்கிறது, எதை நம்பி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரையை நம்பி தான் ஒட்டுமொத்தமும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுபோக நிறைய பேர் சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு நம்பிக்கையே கிடையாது, என்ன இன்னும் வரவே இல்லை, எப்படி பண்ண போறார், பிரச்சாரம் பண்ண போகிறார், அந்த டிவியெல்லாம் இப்படிலாம் நியூஸ் வருது, திமுக ஜெயிச்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழக அரசியல் களம், இந்த தமிழக மக்கள் யாருக்குமே எதிர்பார்க்காத ரிசல்ட்டை கொடுத்து, வெற்றிகளை கொடுத்து கழிப்படையும் செஞ்சிருக்கிறாங்க. பெருசா நம்பிக்கிட்டு மதமேல இருக்கிறவங்கள படுதோல்வி அடைய செய்தவர்களும் இதே மக்கள் தான். சொல்ல போனா 1949 ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அதுல திமுக தான் தொடங்கப்பட்ட கட்சி. அதுக்கு பிறகு 1967 முதல்ல அரசியலில் போட்டிடுறாங்க. அப்போ மிகப்பெரிய பலமா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். அப்போ திமுக ஒரு சின்ன குட்டி கட்சி புதுசாக வந்து முதல்ல மோதுது. அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அதெல்லாம் என்னங்க ஜெயிக்கிறது, திமுகலாம் சின்ன கட்சி பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அடிச்சு தூக்கி போட்டு தம்னு திமுக மேலே வந்துட்டு அதில் காமராஜர் 1967 விருதுநகரில் சீனிவாசன் அப்படின்ற ஒரு மாணவரிடம் தோற்று போனார். யாருமே எதிர்பார்க்கல. மக்கள் அப்படி ஒரு ட்விஸ்ட்டை திமுகவுக்கு கொடுத்தாங்க, ஒரு சூப்பரான வெற்றியை கொடுத்தாங்க. அதே மாதிரி 1996 91 96 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. கடுமையான அராஜக போக்கு, சட்ட ஒழுங்கு இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்ப சந்திரலேகாங்கிற ஒரு ஐஏஎஸ் வந்து ஆசிட் அவுட் அடிச்சாங்க. அதுல பெரிய பங்கு ஜெயலலிதா அம்மாவுக்கே இருந்துச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, ஒரு எலிஃபண்ட், அந்த கதையெல்லாம் இங்கே தான் நடந்துச்சுங்களேன். அப்போ மீடியா முழுக்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, என்ன நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, இந்த முறையும் ஜெயலலிதா அவர்கள் தான். ஜெயலலிதா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருந்துச்சு, மக்களையும் கண்ட்ரோல் வச்சிருந்துச்சு. அப்போ இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் எதுவுமே கிடையாது. அந்த பொழுதிலும் இந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, இந்த அம்மா வைக்க கூடாதுன்னு கொண்டா முழுக்க திமுகவுக்கு குத்தி அந்த அம்மா வெறும் 4 தொகுதியில தான் அதிமுக ஜெயிச்சது. அதிமுகவுடைய வரலாற்றையே படு மோசமான தோல்வினா 1996 தோல்விதான். அதுல அந்த அம்மாவே தோத்து போச்சு. பர்கூர்னு நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் நிக்குது அந்த அம்மா, அதே தோக்கடிச்சுட்டாங்கப்பா. தோக்கடிச்சு அனுப்பிவிட்டு அதுல நம்ம செங்கோட்டையன் இருக்காரு, அவரெல்லாம் வெற்றி பெற்ற செங்கோட்டையன், அபயத்துல்லா, இன்னொன்னு மொத்தம் ஒரு 4 பேர் வெற்றி பெற்றாங்க. மொத்தமே 4 பேர் தான். ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருந்த ஜெயலலிதாவுக்கு தக்க பாடம் புகட்டினார்கள் அன்னைய மக்கள். அதை விட மோசமான ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கு என்னென்ன தவறு நடக்குங்கிறது மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கப்படுகிறது. அப்படிங்கிற பட்சத்துல திமுகவுக்கு கடுமையான பாடம் புகட்டுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா தோத்து இன்னைக்கு ரிசல்ட் வர வரைக்கும் இப்படி ஒரு தோல்வி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அம்மா வெற்றி பெற்றுவோம் பெரிய அளவில் நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா பெரிய தோல்வியை மக்கள் பரிசளித்தார்கள். அதே மாதிரி இந்த திமுகவுக்கு கடுமையான ஒரு தோல்வியை மக்கள் பரிசளிப்பாங்க. அது மாதிரி எதிர்பாராத வெற்றிகளை திமுகவுக்கு ஏற்கனவே கொடுத்தாங்க அந்த மக்கள் சொன்ன முதல் தேர்தலையே. அதே மாதிரி கொடுப்பாங்கப்பா, வாய்ப்புகள் இருக்கின்றன. 1972 எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கட்சி தொடங்குறாரு, அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை தொடங்குறாரு. அதுலேருந்து 5 ஆண்டுகள் உழைச்சி அந்த வரும்போது, ஆமா நடிகனுக்கு எவன் ஓட்டு போடுவான், அந்த ஆளு கூத்தாடி, அந்த ஆளு நடிகைகள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு, ஜெயலலிதா, லதா,
இந்த பத்மினி டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தோன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி அந்த அளவுக்குலாம் மக்கள் முட்டாள் கிடையாது. அப்படிலாம் திமுக பரப்புரை செய்தது. இந்த நடிகைக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பு இருந்தது ஆகும்னு அவ்வளோ கட்டுக்கதைகள். இன்னைக்கு விஜய்க்கு என்னென்ன கட்டுக்கதைகள் நடந்ததோ அது அனைத்தும் எம்ஜிஆருக்கு நடந்தது. இன்னைக்கு எப்படி ஜனநாயகன் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதோ இந்த இதே படம், அதே மாதிரி அன்னைக்கு உலகம் குற்றவாளிமான முடக்கி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சு ஜிலுஜிலுன்னு ஆட்சியை பிடிக்கலையா? அதே மாதிரி ஒன்று நடக்கும். அந்த மிராக்கிள் நடக்க போகிறது, அந்த மேஜிக் நடக்க போகிறது. மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாமி, எல்லாம் சீரும் சிறப்புமா நடக்கும். அதற்கு பிறகு இந்த அல்லு சில்லெல்லாம் நிறைய கத்துது. என்னென்ன பண்றது, இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க, என்ன ஜூலி ஓவரா பேசுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க, சாட்ட துறைமுருகன் ரொம்ப பேசுறாருன்னு ரொம்ப அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒரு கோயிலுக்கு ஒன்று போயிருந்தேன் சாமி. கோயிலுக்கு போயிட்டு அந்த எதுக்காக குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல ஒரு மதிய நேரம் சின்ன சின்ன மீன், அந்த புருட்டி குஞ்சுமாங்க, புருட்டி குஞ்சுன்னு அது அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு 5-6 புருட்டி குஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மக்கள்லாம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் சின்ன சின்னது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஒரு 3 பெரிய விராகண்டை வந்து அங்கே ரவுண்ட் அடித்து சண்டை போட ஆரம்பிச்சு. மக்கள் அந்த புருட்டி குஞ்சு இதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு இந்த விரா குஞ்சு ஆடுற ஆட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக இருக்கும். பெரிய பெரிய விராகண்டை இத்தா தண்டி இருந்துச்சு அந்த விராகண்டை வச்சுங்களேன். நேரம் ஆக பெரிய மீன்கள் ஆடுவதையா மக்கள் விரும்புவார்கள். இதற்கு முன்னாடி எலெக்ஷன் அறிக்கைக்கு முன்னாடி இந்த ஜூலி, சாட்டை துரைமுருகன் இதை மாதிரி இந்த சின்ன சில்லறைங்கெல்லாம் குதறதா கொஞ்சம் ஃபோக்கஸாக காமிக்கும் மீடியா. நேரம் ஆக எலெக்ஷன் நெருங்க பெரிய மீன்கள் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்கள், அதே போன்ற 3 பெரிய மீன்கள் விரா மீன்கள் அங்கே களத்தில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது, அங்கே ஆட்ட நாயகன் நம்ம விஜய் இருக்கும்போது வேற எதுவுமே ஃபோக்கஸ் ஆகாது தலைவா. அடுத்த ஒரு 10 நாள், அடுத்த ஒரு 25 நாளைக்கு உங்கள் செல்லெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கிடுங்க. சீப்பு என்ன பின்ன சீப்பின் சார்ஜரா, அதெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுங்க. ஐஃபோனாக இருந்தால் அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு வச்சுக்கிடுங்க. என்கிட்ட காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும். மொபைலில் சார்ஜ் இருக்காது. நெட்டு கார்டு 1.5 GB போட்டுருந்துச்சிங்கன்னா ஒய்ஃபை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு என்கிட்ட முழுக்க அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படி ஃபோக்கஸ் கிடைக்கும் போது இந்த சில்லறைக்கெல்லாம் ஃபோக்கஸ் கிடைக்க நினைக்கிறீங்களா? ஜூலிக்கெல்லாம் ஒரு பேமெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ அமௌண்ட். அந்த அம்மா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவில் பேக்கை தான் எடுத்துக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியே பேக்கை தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பெரிய அளவில் அமௌண்ட் போட்டிருக்காங்க. அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய மீன்கள் கடத்துறது இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாம போயிடும். இதுக்கு பிறகு சாட்டை நம்ம எலெக்ஷனுக்கு பிறகு தான் நம்மளே பார்ப்போம். ஃபோக்கஸே கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதை பற்றி நீங்களாம் பெரிய அளவில் ஊறி போறீங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தூண்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களை நம்பி தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அடுத்த 30 நாளைக்கு வெரி ஃபோக்கஸ்டாக நம்ம களத்தில் போங்க. வெற்றி தோல்வியை ஆண்டவன் நமக்கு பரிசீலிக்கட்டும். என்னவோ இருந்துட்டு போகட்டும். வெற்றியோ தோல்வியோ 234 விஜய் ஜெயிச்சாலும் சரி, 200 தொகுதியில் ஜெயிச்சாலும் சரி, அது எல்லாமே களம் சொல்லட்டும், இந்த மக்கள் கொடுக்கட்டும். ஆனால் நம்மளோட பணியை சிறப்பாக செஞ்சோம், நல்லா பிடியாக செஞ்சோம். அதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அது அவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து இருக்கட்டும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த அல்ட்ரா சென்டரை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்த 25 நாள் விஜய் அவர்கள் களத்தை வந்ததுக்கு பிறகு அரசியல் களம் கண்டிப்பாக மாறும். ஃபோக்கஸாக விஜய்க்கு மட்டும்தான் இருக்கும். விஜய் என்னென்ன பேச போகிறாங்க மட்டும்தான் இருக்கும். விஜய் அவர்கள் கொடுக்க போகிற வாக்குறுதிகள் மட்டும்தான் இருக்கும். அவர் கொடுக்க போகிற பெண்களுக்கான வாக்குறுதிகள் இருக்குல்ல, நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அதே வாக்குறுதிகள், தமிழ்நாடு முழுக்க மது விலக்குன்ற ஒற்றை வாக்குறுதியை கொடுத்து விட்டால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடும். கவலைப்படவே வேண்டாம். அதற்கு பிறகு நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த அங்காடியில் கொடுக்குற பரிசு பொருள், அந்த அங்காடியில் கொடுப்பாங்களே நமக்கு இந்த அரிசி, பருப்பு, ஜாமான், அது எல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னால் அதுவுமே ஒரு இம்பாக்டாக இருக்கும். அதெல்லாம் கொண்டு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். பாப்பா அவர் அறிக்கை பெற வேண்டாம். அதுன்னு ஒரு 250 ரூபா வருமா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு 250 ரூபா கொடுக்கறதுனால, ஒரு மாதத்துக்கு கொடுக்கறதுனால அதெல்லாம் கவர் பண்ணி வந்தீங்கன்னா பெட்டராக இருக்குன்னு பல ஏழ்மைப்பட்ட வீடுகளில் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. அதனால் சொல்கிறேன், விஜய் அவர்கள் வந்தால் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் என்று ஒட்டுமொத்த தமிழகம் நம்பிக்கொண்டிருக்கின்றன. அதில் நாங்களும் இருக்கிறோம். அடுத்த 25 நாள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒன்லி ஒன் ஃபோக்கஸ் டிவிக்கு விஜய். அது மட்டும்தான் அந்த மனுஷன் அந்த சீட்டில் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கான எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் 24 மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் நண்பர் வட்டாரத்தில் சொல்லி நீங்களும் உழைக்க தயாராக இருங்கள். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நிச்சயம்.